வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சிறப்பு டெட்டோடைய முடிவுகளை ஒரு பக்கம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த சிறப்பு டெட்டோடைய முடிவுகளை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பார்த்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில பல முக்கியமான தகவல்களை எந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் சுதந்திர தின விழா குறித்து ஒரு சில கொண்டாட்டங்களை நடத்த இருக்காங்க. என்னென்ன சுதந்திர தின விழா குறித்து முக்கியமான அப்டேட்டை பள்ளி கல்வித்துறையில் கொடுக்குறாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அறிவிப்புகளில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட சுதந்திர தின விழா ஒவ்வொரு ஆண்டுமே கொண்டாடப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறது. ஸோ சுதந்திர தின விழா அன்னைக்கு புதிய அறிவிப்புகள் ஏதாவது வரும். பள்ளி கல்வித்துறையில் புதிய வெளியீடுகள் அனைத்துமே நடக்கும். இப்படி பள்ளி கல்வித்துறை சார்பாக அனைத்துமே நமக்கு நடக்கும். ஸோ சிறப்பு டெட்டோடைய ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா விரைவில் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்திருக்கு. ஸோ புதிய பிஜிடிஆர்பி எக்ஸாமு, பிடி அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஸுடைய தேர்வு தேதிகளை முதலமைச்சர் விஜய் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நமக்கு வெளியிட இருக்காங்க. ஸோ டெட் தேர்வுடைய ரிசல்ட் எப்போது சார் வெளியாகும் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க. என்னைக்கு அங்கே எஸ்ஜிடி பிஜிடிக்கு தேர்வுகளுக்கு தயாராகிறது. இந்த தேர்வுகள் வரும்னு சொல்லிட்டு ஒரு வருடங்களுக்கு மேலே காத்திருக்கோம். இன்னமும் காத்துக்கிட்டே தான் இருக்கோம். வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக அப்ரூவல் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அதற்கான அப்டேட்டு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கேட்குறீங்க. ஸோ டெட் தேர்வு ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டெட் தேர்வுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்ச்சி மதிப்பெண்கள் குறித்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டதாகவே கருதப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். கொள்கை முடிவு அரசு நீதிமன்றத்தில் எடுக்க போகிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 24ஆம் தேதி கொள்கை முடிவு அரசு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெட்டோடைய ரிசல்ட்டை நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்வினை எழுதிய மாணவர்களுக்கு மறுகூட்டல் மதிப்பீடு உட்பட மதிப்பெண் உட்பட சான்றிதழ்கள் வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மார்ச் ஏப்ரல் 2026 பொதுத் தேர்வு எழுதிய மாணவ தேர்வர்களுக்கு மறுகூட்டல் மதிப்பீடு முடிவு உட்பட மதிப்பெண் சான்றிதழ்கள் 12/8/2026 புதன்கிழமை அன்று காலையிலிருந்து வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களே அறியாத நிலையில் கல்வி தொலைக்காட்சியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த அதிகாரிகள் சில முடிவுகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர்லேயே பார்த்திங்கன்னா அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. விழிப்புணர்வு இனிமேல் அதிகரிக்கப்படும். அதிகாரிகள் இந்த தகவல் அரசு பள்ளி அறியாத நிலையில். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்வி தொலைக்காட்சியின் மீதான ஆர்வம் குறைய தொடங்கியுள்ளது. இதையடுத்து நிகழ்ச்சிகள் தயாரிப்பில் ஏற்பட்ட தொய்வு, திட்டமிடல் உள்ளிட்ட குறைபாடுகள், தொலைக்காட்சி ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படாது போன்ற காரணங்களால் பார்வையாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்தது. இதற்கிடையே புதிய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டாலும் கூட அவை மாணவர்களின் கவனத்தை பெறவில்லை. 11,000 காணொலிகள் கல்வி டிவி அஃபிஷியல் யூடியூபில் உள்ளன. அதே போன்று 4.21 லட்சம் சந்தாதாரர்கள் கடந்த சில ஆண்டுகளாக சந்தாதாரர்கள் எண்ணிக்கை அதே நிலையில் தான் இருக்கிறது. பதிவேற்றம் செய்யப்படும் புதிய காணொலிகளும் 2000 முதல் 5000 வரையிலான பார்வையாளர்கள் மட்டுமே பெறுகின்றன என ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது தொலைக்காட்சியின் அலுவலகம் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் 6வது தளத்தில் மாநில ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் எஸ்எஸ்சி அடிப்படையில் இது செயல்பட்டு வருது. இதில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்துகிறோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத விரைவில் நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த சிறப்பு டெட்டோடைய மதிப்பெண்கள் மற்றும் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் அனைத்துமே வெளியிட போகிறாங்க. ஸோ நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வர இருக்குங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதற்கான இறுதி தீர்ப்பு ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு முன்னாடியே வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டை குறித்த தகவல்களும் நமக்கு வெளியாகுது. பள்ளி கல்வித்துறை சார்பாக பார்த்திங்கன்னா புதிய அப்டேட்டை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் நமக்கு வெளியிட இருக்காரு. பொறுத்து நாம் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.